ஓகே லிசன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது இந்த ஈக்குவேஷன் இதுதான் சோர்ஸ் ஈக்குவேஷன். ஹெச் மியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ கன்க்ளூஷன் என்ன? வென் யூ சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி என்ன மட்டும்தான் மாறும்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் மட்டும்தான் மாறும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மாறாது. இது நேற்று பார்த்த ஒரு கண்டிஷன். இன்னைக்கு நம்ம அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஏதாவது டவுட்னா கேளு. இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு, அதில் ஹெச் மியூ அப்படிங்கிற இன்சிடென்ட் வேவ் நம்ம பாஸ் பண்ணுறோம். லைட் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ். சன்லைட்டை சொன்னாத எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் 7 வேவ்ஸில் அது ஒரு வேவ்ஸ். விசிபிள் ரீஜியன் சொல்லுவோம் நம்ம, ஓகேவா? ஒயிட் லைட். ஸோ இதில் இன்டென்சிட்டி இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆகும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ I1ல ஒரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. சே எக்ஸாம்பிள் 500 எலக்ட்ரான்ஸ் இமேஜின். I2 உள்ள 700 எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுறாங்க. ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? I2 இஸ் கிரேட்டர் தென் I1. ஸோ இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஜாஸ்தியாகும். அப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஜாஸ்தியானா ஃபோட்டோ கரண்ட் ஜாஸ்தியாகும். இதை நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், 10 o'clock ஒரு சன்லைட் வந்துட்டு என்னோட மெட்டல் பிளேட் மேலே இன்சிடென்ட் ஆகுது. 12 o'clock சன்லைட் நல்ல இன்டென்ஸா அதே மெட்டல் பிளேட் மேலே என்னோட இன்சிடென்ட் வேவ் ஒர்க் ஆகுதுங்க. அப்போ இதில் கிடைக்கிற ஃபோட்டோ கரண்ட் வேற மாதிரி இருக்கும். ஃபோட்டான்ஸ்லேருந்து கிடைக்கிற கரண்ட்னால அது பேர் ஃபோட்டோ கரண்ட் அப்படின்னு பேர். ஸோ இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வென் யூ சேஞ்ச் இன்டென்சிட்டி, தட் இஸ் வென் யூ இன்க்ரீஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் வேவ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இதுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது, ஓகேவா? நோ ரிலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஆனா உன்னோட அல்டிமேட் எய்ம் என்ன? எப்போ உனக்கு பெனிஃபிட்டா இருக்கும்? இன்டென்சிட்டி மாத்திரம். உனக்கு அவுட்புட்டா என்ன வேணும்? ஃபோட்டோ கரண்ட் தானே வேணும். அப்போ ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ நல்ல குவாலிட்டி பேனல் வாங்குற, பயங்கரமா ஃபர்ஸ்ட் டைமே நிறைய அமௌண்ட் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற அப்படிங்கும்போது உனக்கு 11 o'clockலேயே நல்ல அவுட்புட் கிடைக்கும். பட் அதுக்கு நீ நல்ல பியூரா இருக்கிற ஒரு மெட்டலா வாங்கணும். சோலார் பேனல் வந்துட்டு நல்ல குவாலிட்டியா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில தில்லை நகர்ல 1500 சோலார் பேனல் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜின் ஒரு 2 feet பேனல் கிடைக்குது. இது ஒரு கோயம்புத்தூர் மேடு தான். ஸோ ரொம்ப பியூரிட்டின்னு சொல்ல முடியாது. இதுவே பேனல்ல நான் ஜெர்மனில இருந்து வாங்குறேன், 99.999 பியூரிட்டியில வாங்குறேன். கோயம்புத்தூர்ல 99 தான். இது 99ங்கிறது ஒரு பியூரிட்டியில கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான பியூரிட்டி. 98லாம் போனுச்சுன்னா நீ நினைக்கிற அவுட்புட் வரவே வராது. ஸோ 99 ரொம்ப கம்மி. 999 மேக்சிமம், 99 சம்வாட், 99.9 அப்படின்னா ஓகே அவுட்புட் கிடைக்கும். பட் ரொம்ப பெருசா ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஜெர்மனில இருந்து 99.999 பியூரிட்டியில் ஒரு பேனல் வாங்குறேன். இதில் எனக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். நல்ல இன்டென்சிட்டி 11 o'clock இன்டென்சிட்டிக்கு எனக்கு எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி கெயின் ஆகி அவங்க பேனலை விட்டு வெளியில வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ கரண்ட் கொடுப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? ஓகே. இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லித்தரேன். நான் பேசின வேர்ட்ஸ் ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். திருப்பி கைனடிக் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நான் பொறுமையாக பேசுறது நல்லா கவனி. டவுட்னா சார்னு மட்டும் என்ன கூப்பிடு, நான் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். பட் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீ கவனிச்சு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீயே கன்க்ளூட் பண்ணிடலாம். என்னோட அப்படியே நீயும் கன்க்ளூட் பண்ணிட்டே வரலாம். இது ஒரு வால்னு இமேஜின் பண்ணிக்கோ. நார்மலா ஒரு வால். எக்ஸாம்பிளா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 50 நம்பர்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? ஓகே, 50 கிரிக்கெட் பால்ஸ், 50 நம்பர் ஆஃப் கிரிக்கெட் பால்ஸ் 25 km/h டிராவல் பண்றாங்க. இங்க நிறைய கிரிக்கெட் பால் சேம் ஸ்பீட்ல 25 km/h வந்து இந்த வால்ல கொலைட் ஆகுது. நான் சொல்றது புரியுதா? மைண்ட் நியூட்ரலா வச்சுக்கோ, ஈஸியா புரியும். கவனிக்கிறீங்களா? ஓகே. இந்த வால் வந்துட்டு நல்லா கவனி, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம்.
யாரெல்லாம் 25 km/h டிராவல் ஆகி வராங்களோ அவங்கள இந்த வால் நிப்பாட்டிடும். ஐ ரிப்பீட், கிரிக்கெட் பால், எவ்வளோ கிரிக்கெட் பால், n நம்பர் ஆஃப் கிரிக்கெட் பால்ஸ் 25 km/h வந்து இந்த வால் மேல கொலைடானா இந்த வால் அந்த கிரிக்கெட் பாலை ஸ்டாப் பண்ணிடும். இந்த ஸ்டாப் பண்ற அந்த வாலோட பொட்டன்ஷியல் பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் 50 பால்ஸ் இவ்வளவு ஸ்பீட்ல வந்தாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா 75 பால்ஸ் என்ன பண்றாங்க, அதே ஸ்பீட்ல வராங்க. கண்டிப்பா இந்த வால் நிப்பாட்டிடும். ஏன்னா இந்த வால், அதான் சொன்னேனே, யாரெல்லாம் 25 km/h வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே இந்த வாலால நிப்பாட்ட முடியும். The wall has some potential. That potential is called stopping potential. The wall doesn't bother about the number. The concern is only the speed. அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம இங்க கன்க்ளூஷன் எழுதுறேன். ஒயிட் கலர்ல எழுதுறதான் கன்க்ளூஷன். ஸோ என்ன எழுதலாம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நான் கவனிக்கிறியா நான் சொல்றத? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் என்னது? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். எவ்வளோ நம்பர் வந்தாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன? சேம் தான். இது ஒரு கண்டிஷன். இப்போ எல்லோ கலர்ல நான் பிளாட் பண்றது நம்பர் இல்ல, ஸ்பீடு மாத்த போறேன். எல்லோ கலர் எல்லாமே அடுத்த கண்டிஷன். 80 கிரிக்கெட் பால்ஸ் இருக்கு, அதுல 79 கிரிக்கெட் பால்ஸ் 25 km/h வராங்க. ஒரே ஒரு கிரிக்கெட் பால் 30 km/h வராங்க. இந்த வால்னால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த 30 km/h ஸ்பீட்ல வர பாலை நிப்பாட்ட முடியாது. புரிஞ்சுதா நான் சொன்னது? இந்த வால் யாரதான் நிப்பாட்டுவாங்க? இந்த வால் யாரதான் நிப்பாட்டுவாங்க? 25 km/h வர ஸ்பீட்ல வர பாலை மட்டும் தான் நிப்பாட்டுவாங்க. ஐ ரிப்பீட், we have 80 number of balls here. Out of 80, 79 balls are traveling with a speed of 25 km/h and the only one ball traveling with a speed of 30 km/h. The wall don't have any capacity to stop the ball, those who traveling 30 km/h. அப்போ இந்த பாலுக்கு யாரு மட்டும்தான் பாராமீட்டர் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். கரெக்டா? இந்த வாலை வந்துட்டு நாம சூஸ் பண்றப்போ எந்த பாராமீட்டரை வச்சு சூஸ் பண்ணணும்? கைனடிக் எனர்ஜியை வச்சு தான் சூஸ் பண்ணணும். கைனடிக் எனர்ஜியை வச்சு சூஸ் பண்றோம்னா இன்டைரக்டா நம்ம எதை வச்சு சூஸ் பண்றோம்னு அர்த்தம்? ஃப்ரீக்வன்சியை வச்சு சூஸ் பண்றோம்னு அர்த்தம். நல்லா கவனி, 79 பால்ஸோட ஃப்ரீக்வன்சி வேற, அந்த ரிமைனிங் 1 பாலோட ஃப்ரீக்வன்சி வேற. ஏன்னா கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னது உனக்கு கிளியரா புரியுதா? புரியுது சார். யாராவது ஒருத்தருக்கு ரிப்பீட் பண்ணனாலும் சொல்லு, நான் மறுபடியும் சொல்றேன். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு நம்ம ஓகே, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு நம்ம ஒரு வாலை சூஸ் பண்றோம். அந்த வாலை சூஸ் பண்ணும்போது நான் கவனிக்க வேண்டிய விஷயம் ஸ்பீடு மட்டும்தான், கைனடிக் எனர்ஜி மட்டும்தான். நம்பரை பொறுத்து நான் பயப்பட தேவையில்லை. 50 நம்பர்ஸ், 75 நம்பர்ஸ், 100 மெம்பர்ஸ், எவ்வளோ நம்பர் வேணா இருக்கலாம். ஆனா ஸ்பீடு சேமா இருந்துட்டா நான் பயப்பட வேண்டியதில்லை, அந்த வால் நிப்பாட்டிடும். ஸோ இப்போ நான் சரி டொமஸ்டிக்காவே சொல்றேன், இமேஜின் பண்ணிக்கோ. ஏன் ஒரு வால் நான் சூஸ் பண்றேன், இந்த வால் 50 km/h எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்தாலும் நிப்பாட்டும். ஐ ரிப்பீட், ரொம்ப சிம்பிளா கன்க்ளூட் பண்றேன். 50 km/h எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்தாலும் இந்த வால் அவங்கள ஸ்டாப் பண்ணிடும். யாரெல்லாம் 50க்கு மேல வராங்களோ அவங்களெல்லாம் இந்த வால் என்ன பண்ண முடியாது? நிப்பாட்ட முடியாது. ஸோ ஸ்பீடுங்கிறது யாரை பொறுத்து சேஞ்ச் ஆகிற பேராமீட்டர்? ஃப்ரீக்வன்சியை பொறுத்து சேஞ்ச் ஆகிற பேராமீட்டர். அப்போ நான் ஒரு வாலை சூஸ் பண்ணும்போது நான் எந்த விஷயத்த கவனிக்கணும்? ஃப்ரீக்வன்சியை கவனிக்கணும். ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும். இதான் என்னோட கன்க்ளூஷன். ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும். புரிஞ்சுதா? இப்ப சொல்ல போறது அடுத்த கன்க்ளூஷன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேஞ்ச் ஆனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகாது. ஐ ரிப்பீட்,
நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேஞ்ச் ஆனா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்ச் ஆனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகாது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்போ சேஞ்ச் ஆகும்? இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆனா. கரெக்டா? அப்ப இன்டென்சிட்டியை பொறுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகாது, ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகும். இவ்வளவுதான் கன்க்ளூஷன். இது யாருக்கும் புரியலன்னா கேளு, மறுபடியும் நான் சொல்லித்தரேன். இன்னும் ஒரே ஒரு தடவை கன்க்ளூட் பண்றேன் பாரு. ஆன்சர் பண்ணு. இந்த வாலை நான் சூஸ் பண்ணும்போது நான் என்ன பாராமீட்டர் வச்சு இந்த வாலை சூஸ் பண்ணணும்? ஃப்ரீக்வன்சி. அது ஏன் சோர்ஸா நீங்க சொல்லிட்டீங்க. ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணா எது சேஞ்ச் ஆகும்? கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆயிடும். கரெக்டா? எஸ் சார். ஓகே. இப்போ எல்லோ கலர் போடுறது இந்த வாலுக்கும் அந்த பாராமீட்டருக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன சம்பந்தம் இல்லை? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் நோ ரிலேஷன். கரெக்டா? எஸ் சார். ஆரோ மார்க் மேல எழுதுறேன், நோ ரிலேஷன். இங்க என்ன இருக்கு? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இப்படி சொல்றதும் ஒண்ணுதான். ஆர் இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றது ஒண்ணுதான். ஆமாவா இல்லையா? எஸ் சார். சரி, இப்போ இதே மாதிரி கன்க்ளூஷன் இங்கிட்ட கிரீன் கலர்ல நான் எழுதிடுறேன், அப்பதான் உனக்கு புரியும். சொல்லு பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சிக்கும் ஆரோ மார்க் மேல நான் என்ன எழுதணும்? தேர் இஸ் a ரிலேஷன். கரெக்டா? யாருக்கு? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு. இன்னும் என்ன எழுதலாம்? கைனடிக் எனர்ஜிக்கும் ஆரோ மார்க் மேல என்ன எழுதணும்? ரிலேஷன், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். கரெக்டா? ஓகே. இப்போ புக்கை பாரு. இந்த புக்கு பார்க்கும்போது உனக்கு கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம். அந்த டயக்ராம் புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த லெசன் வெயிட்டேஜ் ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம். அந்த லெசன் ஒரு டயக்ராம் இங்க பாரு. இந்த டயக்ராம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஓரளவு அதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னா நீயே கன்க்ளூட் பண்ணலாம். ஆன்சர் பண்ண கொஞ்சம் இன்ட்ராக்டிவா எடுத்துட்டு போ. நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்? இங்க இன்டென்சிட்டிக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு சம்மந்தம் இல்லை. கரெக்டா? ஸோ நீ என்ன இன்டென்சிட்டி மாத்த, இங்க மேல என்ன எழுதிருக்கோம்? இன்டென்சிட்டிக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இன்டென்சிட்டி when you change intensity definitely photo current is going to change but stopping potential will be same. ஸோ நீங்க என்ன இன்டென்சிட்டி மாத்தினாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேம் தான். இது ஒரு இம்பார்ட்டன்டான கிராஃப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கிராஃப். அடுத்தது இந்த கண்டிஷன் எடுத்துக்கோ. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரே ஒரு பாராமீட்டர் இருக்கு, அது உன்னால கிராஃப் வச்சு யாராவது கன்க்ளூட் பண்றியான்னு பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சியை மாத்தினா எது மாறணும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறணும். கரெக்டா? எஸ் சார். ஆனா எது சேமா இருக்கும்? ஃப்ரீக்வன்சியை மாத்தினா frequency மாத்தினா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா தானே இருக்கும். இன்டென்சிட்டி சேமா. கரெக்ட். இல்ல இல்ல இல்ல, இன்டென்சிட்டி சொன்ன தப்பு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா தான் இருக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா தான் கரண்ட் சேமா தானே இருக்கும். எஸ் சார். ஃப்ரீக்வன்சியை மாத்தினா எந்த வகையிலயும் கரண்ட் பாதிக்கப்பட போறது இல்ல, கரண்ட் அஃபெக்ட் ஆகாது. கரெக்டா? எஸ் சார். சோ நீங்க ஃப்ரீக்வன்சியை மாத்தினா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும், ஆனா போட்டோ கரண்ட் சேம் தான். சோ சேச்சுரேஷன் கரண்ட் நீங்க என்ன வேணா கைனடிக் எனர்ஜி அனுப்பிக்கோங்க, 50 கிலோமீட்டர் பர் அனுப்பினாலும் சரி, 80 கிலோமீட்டர் பர் அனுப்பினாலும் சரி, பட் ஸ்பீடுக்கும் கரண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐ ரிப்பீட், ஸ்பீடுக்கும் கரண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் மட்டும்தான் ரிலேஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு 6 ஸ்டெப்ஸ் கன்க்ளூட் பண்ணுவேன், நீ என் கூடவே சேர்ந்து சொல்லு. நான் லெஃப்ட் சைடு எழுதுறேன், ரைட் சைடு கன்க்ளூட் பண்ணு. கம்பெனி கூட கேர்ள்ஸ் வாயை திறந்து ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. 2-3 பேர் ஆன்சர் பண்றீங்க, சில வாய்ஸ் எல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஷைனி அடிக்கடி சொன்னா கோபமாயிடுவா. தன்யா, கீர்த்தி வாசன், ஜாசிம் மியூட் எல்லாம் ஓபன் பண்ணி ஏதாவது ஆன்சர் பண்ணு. ஜாசிம், விஜய் சூர்யா, திருப்பதி சாமி, சரவணா, ராஷ்மி, ரசிகா, நம்ம போங்க.
அதெல்லாம் கிளாஸ்ல வந்து நடத்த மாட்டேன், அது கன்ஃபார்ம். ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணா இங்க நான் என்ன எழுதலாம்னா டிபெண்டன்ட் பேராமீட்டர் இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர்னு எழுதிக்கலாம். இது டிபெண்டன்ட் எழுதிப்போம், இது இண்டிபெண்டன்ட் எழுதிப்போம். ஓகேவா? ஃப்ரீக்வன்சியை மாத்தினா எது வந்துட்டு டிபெண்ட் ஆகும்? ஹாஃப் எம்பி எது எது வந்துட்டு எதுவுமே மாறாது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்படி நீங்க சொல்ற அதே மீனிங்ல இன்னொரு மீனிங் என்ன? போட்டோ கரண்ட் மாறாது. கரெக்டா? போட்டோ கரண்ட். எஸ் சார். அப்புறம் இன்னும் என்ன என்ன டிபெண்டன்ட்? இன்னொரு டிபெண்டன்ட் என்ன? கமா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். கரெக்டா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். எஸ் சார். இப்போ அடுத்தது இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணா நம்பர் ஆஃப் Dependent எலக்ட்ரான்ஸ் என்ன? அண்ட் போட்டோ கரண்ட். டிபெண்டன்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா மீனிங் இன்டைரக்டா போட்டோ கரண்ட். இண்டிபெண்டன்ட் என்ன? கைனடிக் எனர்ஜி. mv ஸ்கொயர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இங்க பாரு, நான் 6ன்னு சொன்னது 1 2 3 4 5 6 7 8 அந்த 4 ரிலேஷன் எழுதியாச்சு, அவ்வளவுதான். ஸோ எது ஃப்ரீக்வன்சிக்கு டிபெண்டா இருக்கோ அது இன்டென்சிட்டிக்கு இண்டிபெண்டா மாறிடும். ஃப்ரீக்வன்சிக்கு எது இண்டிபெண்டா இருக்கோ அது இன்டென்சிட்டி டிபெண்டா மாறிடும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இந்த லெசன்ல ஆல்மோஸ்ட் இந்த வேரியேஷனுக்கு அப்புறம் இந்த கன்க்ளூஷன் தான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல்ல பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியல் கண்டிஷனை கொடுத்தது. அதை எப்படி ஃபர்ஸ்ட் லெசன்ல காஸ்லாவோட 6 பாயிண்ட் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இப்ப காஸ்லா கடைசியா ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருப்பாரு? என்னோட லால எதையாவது தப்பு சொன்னீங்கன்னா நீங்க என்ன கொஸ்டின் பண்ணக்கூடாது, கூலும்ப தான் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரெக்டா? எஸ் சார். நீங்க நல்லா ஆன்சர் பண்ணலன்னா நான் திருப்பி அந்த புக் எடுத்து காமிப்பேன். இப்போ the maximum kinetic energy of the photoelectron varies linearly with the frequency of incident radiation but is independent of intensity. இப்போ நம்ம எழுதின கன்க்ளூஷன் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சரி, இப்போ அவங்க ஃபேஸ் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன் என்னென்னு பார்ப்போம். அவங்க ஃபேஸ் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். இந்த 6 ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் பார்ட்டிகல் நேச்சர்னு ஒரு தியரி கொடுத்துருப்பாங்க அண்டு வேவ் நேச்சர். இது ரெண்டும் ஐன்ஸ்டீன் கண்ணோட்டத்தில் என்ன மாதிரிங்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். இந்த 4 பாயிண்ட்ஸை கவனி. ஃபார் அ கிவன் photosensitive material and frequency of incident radiation, the photo current is directly proportional to intensity. கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். அப்போ நீங்க உங்களுக்கு அதிகமான போட்டோ கரண்ட் கிடைக்கணும்னா நீங்க என்னதான் அவுட்புட் இன்புட் கொடுக்கணும்? இன்டென்சிட்டியை ஜாஸ்தி பண்ணணும். கரெக்டா? கண்டிப்பா சார். சரி, இப்ப அடுத்தது பாரு. இந்த 2 வார்த்தை அதான் சொல்றேனே, இந்த கொஸ்டின் இந்த லெசன்ல நீ ஓப்பன் கொஸ்டினா அட்டன் பண்ணவே மாட்ட. நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தோன்னா செக் பண்ணிக்கோ. இதுல இருந்து தான் ரீசனிங் வரும். ரீசனிங் கொஸ்டின் தான் 95%. அடுத்த பாயிண்ட் பாரு. ஸோ நல்லா கவனி. ஃபார் அ கிவன் photosensitive material, frequency of incident radiation, saturation current is found proportional to the intensity of incident radiation. கரெக்டா? ஃப்ரீக்வன்சியை மாத்தினா கரண்ட் மாறுமா? மாற போறது கிடையாது. இங்க பாத்துக்கோ. ஃப்ரீக்வன்சியை மாத்தினா கரண்ட் மாறுமா? மாறாது. எவ்வளவு வேணா ஃப்ரீக்வன்சியை மாத்திக்கோங்க, ஆனா சேச்சுரேஷன் கரண்ட்ங்கிறது சேம் தான். கரண்ட் சேம் தான். ஏன்னா ஸ்பீடுக்கும் கரண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. whereas the stopping potential is independent of intensity. கரெக்டா? எஸ் சார். இங்க எழுதி இருக்கோம் பாரு, இண்டிபெண்டன்ட். இங்க கீழே இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாரு, இன்டென்சிட்டி என்ன எழுதி இருக்கோம்? இண்டிபெண்டன்ட் யாரு? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அடுத்தது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று சொல்றோம். அதான் என்னது? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. நான் செலக்ட் பண்றத பாரு. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு கீழே கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எமிட்டே ஆகாது. ஒன்ஸ் யூ வாண்ட் டு என்ன சொல்றது get emission of electrons, definitely you should apply greater than the threshold frequency. புரிஞ்சுதா நான் சொல்றது? லாஸ்ட் பாயிண்ட் பாரு. இதுதான் வித்தவுட் எனி டைம் லாக். இங்க தான் ஹைகின்ஸ் சரியா ட்ராப் என்ன சொல்றது ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். ஐன்ஸ்டீன் யோசிச்சு ஹைகின்ஸோட கன்க்ளூஷன்ல இருந்து ஒரு கண்டுபிடிச்ச பெரிய ஃப்ளா இதுதான். The photoelectric emission is an instantaneous process without apparent time lag. இவ்வளோ லேட்டெல்லாம் டைம் லேக்னே சொல்ல முடியாது. சரியா? 10⁻⁹ இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ் மாதிரி இம்மீடியட்டா நடக்கிற ஒரு விஷயம். ஈவன் when the incident radiation is made exceedingly dim,
ரொம்ப கம்மியா இருந்தாலும் எலக்ட்ரான் எமிஷன் எனக்கு உடனே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹைகின்ஸ் என்ன சொன்னாரு, நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு பையன் இங்க ஒரு கல்லை டிராப் பண்ணிட்டு வேகமா ஓடி வந்து இங்க கல்லு போடும்போது எனக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னாரா? 5 செகண்ட்ஸ் டிலேன்னு சொன்னாங்களா? ஆமாவா இல்லையா? Yes, இது sir. இத ரொம்ப அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லணும்னா, இது என்னோட இன்சிடென்ட் வேவ். இப்படி கிராஸா இன்சிடென்ட் வேவ் வருது. வேவ் ஆப்டிக்ஸ்ல பார்த்தோம். இது பாத் டிஃபரன்ஸ். இது வந்துட்டு பாத் டிஃபரன்ஸ். அப்போ இங்க ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் இங்க வேவ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் லேக் இருக்கு, வெலாசிட்டி சேஞ்ச் இருக்கு, டைம் லேக் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்ன கான்செப்ட் படி நடந்திருக்கணும்னா அவ இங்க பாரு ஒரே நிமிஷம், இது எப்படி வேணா ஒரு அவுட்புட்ல பார்க்கலாம்னா, இந்த இதுல வந்துட்டு நிறைய இது ஒரு டேபிள். அந்த டேபிள்ல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் லைக் ஒரு சாண்ட் பார்ட்டிகல் கூட நீ வச்சுக்கோயேன். நிறைய மண்ணு கொட்டி வச்சிருக்க ஒரு டேபிள் மேல. நார்மலா நம்ம கிளாஸ் ரூம்ல உள்ள ரைட்டிங் டெஸ்க். நீ என்ன பண்றனா இந்த எண்டுல வேகமா நீ சும்மா நார்மலோட ஹேண்டை வச்சு டேப் பண்ற, பயங்கரமா டேப் பண்ற. உடனே இந்த பெஞ்சோட வைப்ரேஷன் இப்படியே ரைஸ் ஆகுது. இப்படியே ரைஸ் ஆகி ஃபர்ஸ்ட் சாண்ட் பார்ட்டிகல் ரைஸ் ஆகி கீழே இறங்கின பிறகு இங்க லாஸ்ட் பார்ட்டிகல் ரைஸ் ஆகுது. ஏன்னா இந்த வைப்ரேஷன் இங்க இருந்து இங்க போற மாதிரி. புரிஞ்சுதானே சொல்றது? Yes, sir. Yes, sir. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? Yes, sir. ஓகே. ஆனா இது வந்துட்டு ஹைகின்ஸ் கான்செப்ட். இது இந்த வைப்ரேஷன் போறதுக்கு ஒரு டைம் லேக் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெஃபினட்டா கண்டிப்பா டைம் லேக் இருக்கும். வேவா தானே அவங்க பார்த்தாங்க. இப்போ இன்னும் உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் இங்க நிக்கிறாங்க. ஒரு 200 பீப்புள் நிக்கிறாங்க. ஒருத்தர் போய் இவர் மேல இடிக்கிறாரு. இப்படியே கொலைடாக இவர் மேல இடிச்சு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வைப்ரேஷன் ரிசீவ் ஆகுது. ஆமா, இங்க இருந்து வேவ் டிராவல் ஆக வேண்டாமா அப்படிங்கிறது ஹைகினோட கான்செப்ட். ஹைகின்ஸ் என்ன சொன்னாரோ அது 100% கிளாசிக்கலா கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்ப 2 எக்ஸாம்பிளும் டொமஸ்டிக்கா நடக்கிற உண்மையான ஒரு விஷயம். ஆமா, இங்க இருக்கிற பர்சன் பேரு 199th பர்சன் 200, அவரோட நம்பர் 200. இவங்க மேல போய் விழுந்தா ஃபர்ஸ்ட் பர்சன் டிஸ்டர்ப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குமா எடுக்காதா? டெஃபினட்டா எடுக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பீட். இந்த டிஸ்டர்பன்ஸ் அங்க போகணும். இது கண்டிப்பா உண்மைதான். ஆனா எமிஷன்ல அப்படி நடக்கல. எலக்ட்ரானோட கேரக்டர் அப்படி கிடையாது. லைட் வந்து பட்ட உடனே எலக்ட்ரான் வெளியில வருதுன்னா அது அவங்களோட கேரக்டர்ஸ். புரியுதா நான் சொல்றேன்னா? கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது அது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு 1 month பேக் வந்துட்டு ஹெச்சி வர்மா தெரியும்ல, நம்ம புக் ஆத்தரு. அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, கவனிக்கிறீங்களாடா? Yes, sir. Yes, sir. இப்போ ஹெச்சி வர்மாவட்ட ஒரு பையன் கேட்குறாங்க. அந்த பையனோட ரைட்டப் எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் நான் கேட்குற கொஸ்டினுக்கு சமாளிக்கிறாங்களே தவிர யாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படிதான் அந்த பையனோட ஃபர்ஸ்ட் ரைட்டப்பே இருக்கு. அப்படி சொல்லும்போது, நீங்களாவது எனக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைச்சு நான் இந்த கொஸ்டினை கேட்குறேன், எனக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஹெச்சி வர்மாக்கு மெயில் வந்திருக்கு. அதை ஹெச்சி வர்மா யூடியூப்ல ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாரு. இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு நல்லா கவனி, ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு கண்டக்டர்ல டிராவல் ஆகும்போது எந்த ஃபினமினால, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஃபினமினால எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குதுங்கிறது அந்த பையனோட கொஸ்டின். அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் தம் ரூல் we know the thumb indicates the direction of the current and the curl finger indicates the direction of the magnetic field. ஸோ அந்த பையனோட கொஸ்டின் என்னன்னா, எலக்ட்ரான் மூவ் பண்ணா எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது அந்த பையனோட கொஸ்டின். இப்போ கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டியா நல்லா? அதுக்கு ஹெச்சி வர்மாவோட ஆன்சர் என்னன்னா, அதுக்கு ஹெச்சி வர்மா என்ன ஆன்சர் சொல்றாரு அப்படின்னா, யூடியூப்ல இருக்கு, நீ போய் வேணா செக் பண்ணி பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களோட கொஸ்டினுக்கு சமாளிக்கலாம் மாட்டேன், நான் உங்க கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு உங்க கையில, அதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியில வருதுன்னு சொல்றேன். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியில வருது. ஆமா தானே? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிராவல்ஸ் ஃப்ரம் பிளஸ் டு மைனஸ் தானே? கரெக்டா? Yes, sir. Yes, sir. இது வந்துட்டு எதனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பிளஸ் கியூல இருந்து
எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில வரத்துக்கு ரீசன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ரீசன் தான் ஒரு எலக்ட்ரான் டிராவல் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஆன்சர் சொல்றாரு. இது இவங்களோட கேரக்டர், இது இவங்களோட கேரக்டர். அதனாலதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ இது எல்லாமே நேச்சரா நடக்கிற ஒரு விஷயம். அவங்களோட கேரக்டர் வந்துட்டு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறதுலாம் நம்ம ஆன்சர் பண்ணவே முடியாது. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோ. அதே மாதிரிதான் உனக்கு ரொம்ப டீப்பா அந்த லெசனை நீ படிக்கும்போது அது எப்படி வந்துட்டு லைட்டு பட்ட உடனே எலக்ட்ரான் எப்படி உடனே வெளியில வரும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது உடனே இம்மீடியட்டா நடக்குது, ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. டைம் லேக் என்ன சொல்லியிருக்காங்க, 10⁻⁹ 10⁻⁹ டைம் லேக கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் நம்மகிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அது ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ் தான். கண்டிப்பா இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ் தான், இம்மீடியட்டா நடந்துரும், இன்ஸ்டன்ட் ப்ராசஸ் தான். புரிஞ்சுதா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா அது அதோட தன்மை, அதை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம கண் கூட பாக்குறோம், அவ்வளவுதான். ஸோ ஹைகன்ஸ் தியரட்டிக்கலா சொன்னதுக்கும் இதுக்கும், சார் ஆமா சார் நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பின்னாடி இடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு போறதுக்கு டைம் எடுக்க தானே சார் செய்யும். இதுல என்ன ஹைகன்ஸ் தப்பா சொன்னாரு அப்படின்னு நினைச்சுக்காத. வாட் ஹி செட் இஸ் ரைட். ஹைகின்ஸ் சொன்னது கரெக்ட் தான். ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா எனக்கு உடனே ரியாக்ஷன் வெளியில வரும்போது அது எனக்கு நேச்சரா நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல ஹைகின்ஸோட ஒரு ஆம்பிகியூட்டி பாயிண்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க லேட்டா நடக்கும்னு சொன்னீங்க அக்கார்டிங் டு வேவ் தியரி, ஆனா லேட்டா நடக்கல, இம்மீடியட்டா எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா? இப்ப நான் சொன்னது உனக்கு 100% புரியணும். இல்லைன்னா நீ சப்ஜெக்ட அந்த ஃபிளேவரை டேஸ்ட் பண்ணவே முடியாது, டெஃபினட்டா முடியாது. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீனோட பார்ட்டிகல் நேச்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது எல்லாமே நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்ன பாயிண்ட் இங்க எழுதியிருக்கேன்னு பாரு. யுவர் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கிரேட்டர் than the threshold frequency, then only the system is going to emit some electron. இல்லாட்டி அனுப்பவே முடியாது. நேற்று என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 200 நியூட்டன் கம்மியா நீங்க காருக்கு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த கார் நகர போறது இல்லை. நீங்க எத்தனை வருஷம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் நகர போறது இல்லை அப்படிங்கறத நம்மளோட கன்க்ளூஷன். ஸோ அந்த எக்ஸாம்பிளோட ஞாபகத்துக்கு வரணும். இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். பேராமீட்டர்ல ஒரு டினோஷன் கூட சொல்லலாம். ஸோ ஹெச்மியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இந்த இவி நாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வி நாட் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் இவி, யூ மே டினோட் ஆஸ் இவி ஆல்சோ. இப்போ கைனடிக் எனர்ஜி தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நான் அப்படி எழுதலாம், இவின்னு எழுதுறோம். அப்ப இவி என்ன எழுதலாம், ஹெச்மியூ மைனஸ் 5 எழுதலாம். கரெக்டா? ஓகே, இங்க அதான் எழுதியிருக்காங்க பாத்துக்கோ. இவி நாட்னா நாட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இப்போ வந்துட்டு குஜராத்ல வந்துட்டு அவங்க ஸ்டேட்டுக்கு தேவையான கரண்ட்டை விட அதிகமா அவங்க கிட்ட கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு. அதனால பக்கத்து ஸ்டேட்டுக்குலாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? பயங்கரமா வெயில் அடிக்குது. எனக்கு நான் வைக்கிற சோலார் பேனல்ல அவுட்புட் பயங்கரமா எலக்ட்ரான் வோல்ட், மெகா வோல்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப கல்பாக்கம்ல கிடைக்கிற கரண்ட் ஜெனரேஷன் மெகா வோல்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வின்டர் சீசன்ல சம்வாட் ஸ்ப்ரிங் சீசன்லாம் கொஞ்சம் வெயில் கம்மியா அடிக்கிறதுனால கரண்ட் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும். மே மந்த்லாம் அதே பேனல் தான், பேனல் நம்பரை மாத்தல, அந்த 44 ஏக்கர்ஸ்க்கு தான் பேனல் இருக்கு. பட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அதிகமாக எனக்கு போட்டோ கரண்ட் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. நான் சொல்றது புரியுதா? போட்டோ கரண்ட் அதிகமா எனக்கு கிடைக்குது. அப்ப அந்த டைம்ல ஒர்க் ஃபங்க்ஷன் சேம் தான், அந்த பேனலுக்கு நடக்கிற ஒர்க் ஃபங்க்ஷன் சேம் தான். அந்த காரோட ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்பயுமே 200 நியூட்டன் தான். அதிகமா கொடுத்தா கார் அதிக ஃபாஸ்டா போகும். அதிக ஃபாஸ்டா போனா எனக்கு என்ன ப்ரொடக்ஷன்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பொறுத்து தான் கைனடிக் எனர்ஜி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பொறுத்து தான் கரண்ட் மாறும். கரெக்டா? கைனடிக் எனர்ஜியை பொறுத்து கரண்ட் மாறாது, அதை புரிஞ்சுக்கோ. ஸோ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜியை பொறுத்து மட்டும்தான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பொறுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிடையாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஈக்குவேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட், த ஃபோட்டான், இதுல சம்மரைஸ் பண்றாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோ. த இன்ட்ராக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் வித் மேட்டர். இன்ட்ராக்ஷன் ஆஃப் radiation with matter, radiation behaves as if it is made up of particle. ஹைகின்ஸ் என்ன சொன்னாரு,
ரேடியேஷன் வேவ்னு சொன்னாரு. ஆனா மறுபடியும் என்ன ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வைக்கிறாங்க, ரேடியேஷனை வந்துட்டு பார்ட்டிகிள், அந்த பார்ட்டிகிள் பேரு ஃபோட்டான்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. இது புரிஞ்சுதா நான் சொல்றது இப்போ? Yes, sir. ஒரு பெரிய கான்ட்ரவர்சியலான ஒரு கன்க்ளூஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கவனி. அடுத்தது, ஒரு ஃபோட்டானுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு ஃபோட்டானுக்கும் ஒரு மொமெண்டம் இருக்கு. அவ்வளவுதான் செகண்ட் பாயிண்ட். ஈச் ஃபோட்டான் ஹேஸ் எனர்ஜி E is equal to h mu. அந்த ஃபோட்டானுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். P is equal to mv. புரிஞ்சுதா? Sir. Yes, sir. Okay. Yes, sir. அடுத்தது, all photons of light of particular frequency or wavelength. ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் ஒரு பயங்கரமான ரிலேஷன் இருக்கு. ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. சி பை லாம்டா. இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா படி. ஆல் ஃபோட்டான்ஸ் ஆஃப் லைட் ஆஃப் அ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆர் MV தானே சார்? சி தான் வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. இப்போ M அந்த ரிலேஷன் இல்ல 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 அந்த E equal to h mu தான் திருப்பி நம்ம எடுக்கிறோம். mc ஸ்கொயர்ல இருந்து திருப்பி எழுதிருப்பாங்க. mc ஸ்கொயர்ல இருந்து எழுதிருப்பாங்க. சரி வெயிட் பண்ண, அதோட ரிலேஷன் நான் சொல்லி தரேன். E equal to h mu க்கு பதிலா E equal to mc ஸ்கொயர்ல போட்டு திருப்பி இந்த mv ன்னு எழுதிருப்பாங்கடா. நான் சொல்லி தரேன்டா, வெயிட் பண்றா. இங்க இருக்குடா ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும்டா. அந்த மொமெண்டமோட ரிலேஷன் நான் டிஸ்கிரைப் பண்றேன். முதல்ல இந்த தியரியை முடிச்சுக்கலாம். ஆல் photons of light of particular frequency or a wavelength have the same energy E is equal to h mu. Mu stands for c by lambda. So மறுபடியும் P is equal to h by lambda நம்ம கன்க்ளூட் பண்றோம். Whatever the intensity of radiation may be, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. By increasing the intensity of given wavelength, there is only increasing number of photons per second crossing a given area with each photon. அப்போ photon energy is independent of intensity of radiation. எனர்ஜி யாரு? half mv square, கரெக்டா? Sir. ஆமா தானே? மொமெண்டம்குள்ள யார் இருக்கா? வெலாசிட்டி இருக்காங்க. வெலாசிட்டி யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு? ஃப்ரீக்வன்சியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. வெலாசிட்டி யாரை டிபெண்ட் பண்ணி இல்ல? வெலாசிட்டி யாரை டிபெண்ட் பண்ணி கிடையாது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிபெண்ட் பண்ணி கிடையாது. அப்படி சொல்றதுக்கு பதிலா வேற எப்படி சொல்லலாம்? Intensity. கைனெட்டிக் எனர்ஜி இன்டென்சிட்டியை பொறுத்து இல்லைன்னு சொல்லலாம். The photo energy is independent of intensity of radiation. அடுத்தது, photons are electrically neutral and are not deflected by electric and magnetic field. அப்படி நடந்ததுன்னா நம்மளால இவ்வளோ தூரம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்லாம் ரிசீவ் பண்ணவே முடியாது. ஸோ அது ஒரு நியூட்ரல் பார்ட்டிகிள். ஓகேவா? In a photon particle collision, such photon electron collision, the total energy and the total momentum are conserved. இத உலகத்துல யாராலையும் மாத்த முடியாது. Always Newton அங்க dominate தான். Energy is conserved தான். However, the number of photons may not be conserved in a collision. The photon may be observed or a new photon may be created. இப்போ என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த பேனல்ல இருந்து எலக்ட்ரான் வெளியில வரவே இல்லைன்னா இந்த போட்டானை ரிசீவ் பண்ண போட்டானை அந்த பேனல் வாங்கி வச்சுக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா, அந்த பேனல் வாங்கிடுச்சு தானே அர்த்தம். அப்ப அப்சர்வ்டுனா அதே மாதிரி ஆர் போட்டான் மேபி கிரியேட்டட். எப்போ? அந்த கொல்யூஷன்ல எனர்ஜிக்குள்ளது நடக்கலாம், கண்டிப்பா நடக்கலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஒன்னு கன்க்ளூட் பண்ணி என்ன அவுட்புட் எடுக்கிறோம்னா, அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இன்னொன்னு, அதுங்க பார்ட்டிகிள் நேச்சரா ஒர்க் ஆகுறாங்க. எனர்ஜிக்கு இன்டென்சிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறது கன்க்ளூஷன். ஸோ இதுல ஒரு 3 கான்ட்ரவர்சியல் பாயிண்ட் இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் ஹைகின்ஸ் ரெஃபர் பண்ணது. அடுத்தது வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர். இப்போ இவங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க, கிட்டத்தட்ட யாருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குன்னா, நியூட்டனுக்கு சப்போர்ட் பண்ணி ஹைகின்ஸை அப்போஸ் பண்ணி பேசின மாதிரி இந்த 5 பாயிண்ட்டும். அடுத்தது வேவ் நேச்சர். ஸோ இதில் இந்த டிஸ்கிரிப்டிவ் நம்ம மாற்றிக்கலாம். டி பிராக்லி வேவ் லென்த் அதை கொஞ்சம் வேற மாதிரி டிரைவ் பண்ணுற பாரு. ஓகே, இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். நீ ஃபர்ஸ்ட் இதை முதல்ல முடிச்சிரு, சரியா? அடுத்தது டி பிராக்லி எக்ஸ்பெரிமெண்ட் தான். முதல்ல பார்ட்டிகிள் நேச்சர் வரைக்கும் நீ ரொம்ப தெளிவாக இருந்துட்டனாலே போதும். பார்ட்டிகிள் நேச்சரை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். வேவ் நேச்சரை அதுக்கப்புறம் கூட டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்றது புரியுதா உனக்கு? எஸ் சார். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இப்ப சொன்னதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். No, sir. நோ சார்.
ஓகே. பிரபா கேட்டானா ஜெஷ்வந்த் கேட்டானா அந்த டவுட் மொமெண்டம்? பிரபா நீ தானே கேட்ட? ஆமா சார். ஓகே, அதை டெரைவ் பண்ற பாரு. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானுக்கு 2 ஈக்குவேஷன் என்னென்ன? E ஈக்குவல் டு mc ஸ்கொயர் இன்னொன்னு hmu. கரெக்டா? இந்த hmuங்கிறது ஃப்ரீக்வென்சி. ஓகே, இப்போ லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட் சைட் மஸ்ட் பி ஈக்குவல். அப்ப என்ன எழுதலாம்? mc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு hmu. அப்ப m ஓட வேல்யூ என்ன? hmu பை c ஸ்கொயர். ஓகே, மொமெண்டமோட வேல்யூ என்ன? p இஸ் ஈக்குவல் டு mv. அந்த mvங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், அதனால அதை என்ன எழுதணும்? c ன்னு எழுதணும். கரெக்டா? இப்போ m கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. hmu பை c ஸ்கொயர் இன்டு c தான், சாரி c. அப்போ c கெட்ஸ் கேன்சல். ஆன்சர் பேலன்ஸ் என்ன இருக்கு? hmu பை c. frequency is equal to c by lambda. அப்போ frequency by c is equal to 1 by lambda. அப்போ இந்த frequency by c க்கு என்ன போடலாம்? hmu by lambda. புரிஞ்சுச்சா பிரபா? புரிஞ்சுதா? புரியுது சார். நீ கேட்டதுக்கு இதுதான். அப்ப நான் மொமெண்டம்னு சொல்றத கிளாசிக்கலா mvன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நான் பிளாங்க்ல ரிலேட் பண்ணும்போது h by lambdaன்னு சொல்லலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஸோ பிரபா, நீ கேட்ட டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டேன். பார்ட்டிக்கிள் வரைக்கும் நல்லா படிச்சு வைங்க. அதுக்கு மேலே எனக்கு புரியல, சம்மரைஸ் பண்ணி நோட்ஸ் மாதிரி கொடுக்கணும்னாலும் நான் கொடுக்குறேன். நான் எழுதி உனக்கு அடுத்த கிளாஸ் படிச்சுட்டு புரியலன்னா சொல்ல நான் அனுப்புறேன். கிளாஸ் அட்டெண்டட் அப்படின்னு நீ போடுறதுல மட்டும் ஒரு யூஸும் இல்லை. கிளாஸ் புரியுதா அவ்வளோதான். இதை திருப்பி நடத்த போகிறது கிடையாது. ஸோ கிளாஸ் உனக்கு புரியணும். ஓகேவா? ஓகே சார். ஸோ இதெல்லாம் மேபி இந்த